சிம்பிளாக ஈஸியாக 4 வகையான பர்ஃபி பார்க்க போகிறோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 20 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம். பொங்கல்லேருந்து ஆரம்பித்து சங்கராந்தி, தீபாவளி, ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து விடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம நிலக்கடலை பர்ஃபி பார்க்க போகிறோம். ரெண்டாவது பாதாமையும் தேங்காயும் வச்சு ஒரு சிம்பிளான பர்ஃபி. அதுக்கப்புறம் முந்திரியுமே வச்சு பண்ணுற ஒரு முந்திரி கேக்குன்னு சொல்லுவோம். அப்படியே நல்லா பஞ்சு போல் இருக்கும். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறமா பாதாம் பிஸ்தா பர்ஃபி ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டோடு இருக்கும். அந்த கடைகளில் கிடைக்கிற அதே மாதிரி பண்ண போகிறோம். அதாவது நிலக்கடலை பர்ஃபி ஒரு 15 நிமிஷத்தில் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீபாவளிக்கு இது மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்வீட் செய்ய ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமும் ரொம்ப குறைவாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா குறைவு தான். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நிலக்கடலை குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது கூட. இப்போ 1 கப் நிலக்கடலை எடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கிறிஸ்பியாக வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும். லோ மீடியம் வச்சுக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரௌன் ஆகிடக்கூடாது. உங்களுக்கு ப்ரௌன் ஆனாலும் பிரச்சனை இல்லை, கலர் கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். இதை ஆற வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை தோல் எடுத்துடணும். இது தோலில் எடுக்கிறதுக்கான ரீசன் நம்மளுக்கு அந்த பர்ஃபி ஒயிட் கலரில் வரணும் அப்படிங்கிற ஒரே ரீசன் தான். இன்கேஸ் உங்களால் முழுசாக எடுக்க முடியலனாலும் நீங்கள் அப்படியே போட்டு அரைச்சி பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். இப்போது நம்ம மிக்சியில் போட்டுட்டு 50 செகண்ட் மட்டும் அரைக்கணும், நல்லா ஃபைனாக. அதுக்கு மேலே அரைச்சிங்கன்னா ஆயில் ரிலீஸ் ஆகிடும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நான் மில்க் பவுடர் போட்டுக்கிறதான ரீசன் வந்து அது ஒட்டாமல் வர்றதுக்காக. இப்போ 1/4 கப் தண்ணி, 3/4 கப் சுகர் போட்டுக்கலாம். சுகர் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க 1 கப் போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கம்பி பதம் வரணும். அது வந்து பார்த்திங்கன்னா மீடியமில் வைக்கும்போது அது ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்தில் வந்துடும். இதுதான் ஒரு கம்பி பதம். இப்படி வந்துருச்சுனாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக பர்ஃபி செட் ஆகிடும். இது வராமல் போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் கிளறிட்டுருக்கணும். இப்போ அந்த பவுடர் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா திக்காக வரணும். இடையில 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணணும். என்ன அப்படின்னா பீனட்டை வந்து அரைக்கும்போது குறைவான டைமில் தான் அரைக்கணும். ஆயில் ரிலீஸ் ஆகிடும். அரைக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் நம்ம பால் பவுடர் போடுறதுக்கு ரீசன் என்னென்னா இன்கேஸ் பதம் தப்பாமல் இருக்கிறதுக்காக, அதாவது ஆயில் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக மில்க் பவுடர் போடுறோம். வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். சுகர் பிடிக்காதவங்க வெல்லம் போட்டுக்கலாம். இப்போ ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இது போடலன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் இருக்காத மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கண்டிப்பாக ஏலக்காய் பொடி போட்டே ஆகணும். அப்பப்போ உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி தோணுச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் தான் தேவைப்படும். இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேவை ரெடி பண்ணிவிடுங்க, நெய் ஊற்றியோ இல்லை பட்டர் ஷீட் வச்சோ. ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்துட்டுருக்கு. ஒரு நல்ல திக்காக வந்துருச்சு. உங்களுக்கு அந்த டோ மாதிரி வரும், அதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லைனா அதை எடுத்து உருட்டும் போது கொஞ்சம் ஈரக்கையில் கொஞ்சம் எடுத்து உருட்டி பாருங்கள், நல்ல ஒரு உருண்டை வரும், சின்ன உருண்டையாக. அது வந்து பர்ஃபெக்டான பதம். இப்போது ஒன்றோடொன்று ஒட்டாமல் டோ மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து ட்ரேயில் போட்டுடலாம். இது செட் ஆகிறதுக்கு டைம் குறைவாக தான் எடுத்துக்கும், ஒரு 30 மினிட்ஸ் தான். கொஞ்சம் பதம் தப்பிடுச்சுன்னா கூட 1 மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா சரியாயிடும். இது கரெக்டு. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா கீழே பர்ன் ஆகிடும். இப்போது ஒரு ட்ரேயில் போட்டுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணும்போது கொஞ்சம் நெய் போட்டுட்டு இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா மேலே பார்க்கும்போது ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். எந்த அளவுக்கு சீக்கிரமாக நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. இல்லைனா அது கொஞ்சம் ஹார்டாக ஆரம்பிச்சிடும். அது செட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா சரியாக வராது. ஸோ நான் 30 மினிட்ஸ் விட்டுட்டு 30 மினிட்ஸ்க்குள்ளே எனக்கு செட் ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம எடுத்துகிட்டு
தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே எனக்கு வார்மாக தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. முந்திரி பர்ஃபி, பாதாம் பர்ஃபி எல்லாமே இதே மெத்தட் தான். உங்களுக்கு சாஃப்ட்னஸ்க்காக நான் காமிக்கிறேன். எதுவும் ஒட்டலை, அதே சமயம் ஹார்டாகவும் இல்லை, நல்ல பர்ஃபெக்டான சாஃப்ட்னஸோடு இருக்குது. இதே மெத்தட் தான் நிலக்கடலையில் கட்லி பண்ணுறதும். இதை ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்திருக்குன்ட்டு. இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நிலக்கடலை கட்லியும் சாக்லேட்டை வச்சு, சாக்லேட் கொக்கோ பவுடர் வச்சும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் உத்தமி கிச்சனில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா எல்லா பர்ஃபியுமே வரும். அதே மாதிரி தேங்காய் பர்ஃபி வெல்லத்தில் போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த தீபாவளிக்கு நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்க, ஸ்வீட் செய்ய தெரியாதவங்க இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா வரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது நீங்கள் ஃப்ளேவர் ஆட் பண்ணாலும் சரி, அதுவும் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட். இதில் நீங்கள் தேங்காய் போட்டும் பண்ணலாம், நிலக்கடலையை வந்து நீங்கள் தோல் எடுக்காமையும் பண்ணலாம். ஸோ அப்படியுமே பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது அப்படிங்கும்போது நீங்கள் அந்த நிலக்கடலையை ஊற வச்சு அரைச்சும் பண்ணலாம் சுகர் போட்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் எக்ஸ்ட்ரா வந்து பாதாம் போடலாம், அதுக்கப்புறமா வால்நட் போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து சாக்லேட் போட்டிங்கனாலுமே டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் சாக்லேட்டை வச்சு. இதுக்கப்புறமா பாதாம் கோகோனட் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இல்லாமல் இதில் எந்த ஒரு பதம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு கம்பி பதமோ அரை கம்பி பதம் அப்படி எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தான் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம 7 கப் பர்ஃபி எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி இது வந்து பிகினர்ஸ் மட்டும் இல்லாமல் பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியானது கூட. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பர்ஃபியில் தேங்காவோட அந்த திகட்டுறது வந்து இதில் இருக்காது, பாதாம் போடுறதுனால நல்லா பைண்டிங்காகவும் இருக்கும். 1/3 கப் பாதாம் எடுத்துகிட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இது ரொம்ப நேரம் அரைச்சிடாதீங்க, ஆயில் ரிலீஸ் ஆகிடும். 50 செகண்ட் மட்டுமே அரைக்கணும். அது நல்லா ஃபைன் பவுடராக. 1 கப் தேங்காய் எடுத்துக்கலாம், தோல் நீக்கிட்டு. இதையும் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. ஃபைனானால் நல்லா உதிரியாக அரைச்சிக்கணும். இதையும் ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது. இப்போ ஒரு பேனில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேங்காய் பர்ஃபி கெட்டு போகாமல் இருக்கும். 1 வாரம் வச்சுருந்தாலும் கூட. முதல்ல நம்ம ரோஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்காயை. ஏன்னா அதில் வந்து ஆயில் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அதில் தண்ணியோட கண்டென்ட்டும் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம ரோஸ்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பாதாம் போடுறதுக்கு முன்னாடியே பண்ணிவிடுங்க. இதையே நான் மிக்சியில் போட்டு அரைச்சேன் அப்படின்னா நீங்கள் துருவுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் மிக்சியில் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக அரைச்சிடலாம். இப்போ பாதாம் பவுடர் நம்ம அரைச்சி வச்சுருந்தது அதையும் போட்டுக்கலாம். 1 கப் சர்க்கரை இல்லைனா வெல்லம் போட்டுக்குங்க. வெல்லம்னா துருவி போட்டுக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. நீங்கள் லோ மீடியமில் வைக்கும்போதே அந்த சுகர் நல்லா உருக ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சுகர்லேயே வந்து தண்ணியோட கண்டென்ட் இருக்குது. அதனால் என்னாகும் அப்படின்னா எல்லாம் பைண்டிங் பண்ண மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லாதவங்க பால் ஊற்றிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கிட்ட இருந்ததுனால நான் 1/4 கப் ஊற்றுறேன் க்ரீம். அப்படி இல்லைங்கும்போது நல்லா திக்கான பால் ஒரு 1/4 கப் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் என்னாகும் அப்படின்னா நம்ம ஒரு 10 மினிட்ஸ் இதை வந்து நல்லா வந்து குக் பண்ணும்போது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். பர்ஃபி நல்லாயிருக்கும் அப்போ தான். இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய், இதுக்கப்புறம் தேவைப்பட்டதுன்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ஏன்னா இது அடியில் பேனோட அடியில் அடி பிடிக்காமல் இருக்கணும், அதாவது பேர்ன் ஆகாமல் இருக்கணும். அதுக்காக தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் லோ மீடியமில் வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும். இது பேனில் ஒட்டாமல் வரணும், அந்தளவுக்கு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போது ஃப்ளேவருக்காக நான் ஏலக்காய் போடுறேன். ஏலக்காய் வேணாங்கிறவங்க வனிலா போடலாம். இல்லை நீங்கள் ப்ளைனாக சாப்பிட்ணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எதுவுமே போடாமல் கூட சாப்பிட்லாம். பாதாமோடையும் அந்த தேங்காயோட ஸ்மெல்லுமே பயங்கர சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இது பேனில் ஒட்டாமல் ஒரு நல்ல டோ மாதிரி வந்துருச்சு. இதுதான் பதம். நீ எடுத்து உருட்டுனா நல்லா உருட்ட வரும். இது வந்து
இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக செட் ஆகிடும். ஒரு 30 நிமிஷத்துலேயே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். உங்களுக்கு காமிச்சிருக்க பார்த்துக்குங்க. பேனில் ஒட்டாமல் வரணும், அவ்வளோதான். வேறு எதுவும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போது ஒரு நெய் தடவின பிளேட்லேயோ இல்லை உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்ததுன்னா அதுலேயோ போட்டுக்கலாம். இதில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் ஸ்பூனில் நெய் தடவிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இமீடியட்டாக பண்ணணும். ஏன் அப்படின்னா 30 நிமிஷத்துக்குள்ளேயே இது நல்லா செட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. மேலே கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் நெய் தடவி பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அப்படி வேணாம், வீட்டில் செய்யும்போது வேணாம் அப்படிங்கும்போது நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் ப்ரெஷர் கொடுத்து விட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போ மேலே நான் பிஸ்தா தூவுறேன். பாதாம் பிஸ்தாலாம் சேரும்போது நல்லாயிருக்கும். இதை நான் துருவி சேர்க்குறேன். இது வீடியோக்கும் நல்லாயிருக்கும், நீங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் குழந்தைகளுக்கு. இது கொஞ்சம் நல்லா அமர்த்தி விட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி 20 to 30 மினிட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 hour கூட நீங்கள் விட்டுடலாம். இடையில எடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ரெடி ஆகிடுச்சு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ்லேயே எனக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், சொதன்னு இல்லை, கடினமாகவும் இல்லை, பர்ஃபெக்டான ஸ்டேஜுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பர்ஃபி இருக்கும்போது தான் நீங்கள் ரொம்ப நாள் வச்சுருக்க முடியும். அப்படி வச்சுருக்கும்போது அந்த பூஞ்செல்லாம் வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இதில் வராது. உங்களுக்கு ரொம்ப நெய் ஊற்றி ரொம்ப சொதன்னு இருந்ததுனா தான் ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது. இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். தீபாவளிக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம பாதாம் போட்டிருக்கிறதுனால குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது கூட. நான் சொன்ன மாதிரி நான் பாலோ க்ரீமோ நான் உங்கள்கிட்ட போட சொன்னேன். அப்படி பாலும் பிடிக்காதவங்க, க்ரீம் வேணாம், நெய் வேணான்னு நினைக்கிறவங்க ஆயில் ஊற்றிக்கலாம். பாலுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா தேங்காய் பால் ஊற்றலாம், இல்லைன்னா தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிடலாம். கிட்டத்தட்ட 1 வாரம் 7 நாள் வரைக்குமே இது கெட்டு போகாது. ஸோ இந்த கோகோனட் பர்ஃபி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே நிறையா ரெசிபீஸ் போட்டிருக்கேன். அதாவது வெல்லத்தை வச்சு பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் சாஃப்ரான், குங்குமப்பூ வச்சு பண்ணியிருக்கோம், பீட்ரூட், கேரட், இப்படி ஏகப்பட்ட ரெசிபீஸ் இருக்குது உத்தமி கிச்சனில். இது பார்த்திங்கன்னா தேங்காய் பர்ஃபியில் எல்லாருமே ஒரே மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக தேங்காயோட பாதாம், ப்ரோட்டீன் ரிச்சான பாதாம், வால்நட், முந்திரி, பிஸ்தா இது மாதிரி பண்ணும்போது குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இதை கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் வெல்லம் எல்லாத்துலேயுமே பண்ணலாம். இதே கன்சிஸ்டன்சி தான். நீங்கள் ஒரு கம்பி பதம் இல்லாமல் பண்ணணுன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இதுக்கப்புறமா ரொம்ப சிம்பிளான குங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் முந்திரி கேக் பார்க்க போகிறோம். அதுவும் நல்லா பஞ்சு போல் டேஸ்ட்டாக இருக்கும். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான முந்திரி கேக்கு தான். இது பார்த்திங்கன்னா குங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் பண்ண போகிறோம். நல்லா சாஃப்டாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். ஸ்வீட் செய்ய தெரிலனா கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இது பார்த்திங்கன்னா எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ இதுக்கு 1 கப் முந்திரி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நல்ல சூடான தண்ணி ஊற்றிட்டு 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் நீங்கள் அப்படியே வச்சுருங்க. இது சாஃப்ட் ஆகணும். இது நல்லா சாஃப்ட் ஆனால் தான் அந்த முந்திரி கேக் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க. இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு அது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் பாதாமில் பண்ணலாம், பிஸ்தாவில் பண்ணலாம், நிலக்கடலையில் கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். இதை அரைக்கும் போது நீங்கள் தண்ணி இல்லைன்னா பால் ஊற்றி அரைச்சிக்கலாம். நான் பால் தான் ஊற்ற போகிறேன். கிட்டத்தட்ட 1/2 கப் பால், காய்ச்சி ஆற வச்ச பால் தான். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். எந்த ஒரு லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம அரைச்சி ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் ஊற்றிக்கலாம். இந்த பேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியாக இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். தண்ணியாக இருந்ததுன்னா நல்லா வராது. இப்போது 1 கப் சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் எது வேணாலும் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட 1/3 கப்லேருந்து உங்களுக்கு 1/2 கப் நெய் கூட போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சுகர் எல்லாம் கரைஞ்சி
கிட்டத்தட்ட ஒரு டோ மாதிரி நமக்கு வரும். அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ நீங்கள் கீழே அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் நம்ம. ஸோ பாருங்கள், இப்போ சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம், அரை கம்பி பதம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமே ஒன்றா போட்டு தான் பண்ணுவோம். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வெல்லமாக இருந்தாலுமே வெல்லை பவுடர் இருக்கும். இல்லைனா வெல்லத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா துருவி வச்சுக்கோங்க. அதை இதில் போட்டுட்டு இதே மாதிரி கிட்டத்தட்ட 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் ஆகும். இது வந்து பேன்லேருந்து ஒட்டாமல் வர்றதுக்கு. இன்கேஸ் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். கீழே அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அடிக்கனமான பாத்திரமோ நான்ஸ்டிக்கோ எடுத்துக்கோங்க. ஃப்ளேவருக்கு ஏலக்காய் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வனிலா எசன்ஸ் கூட நீங்கள் போடலாம் பிடிக்கும்னா. இப்போ பேனில் ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த ஸ்டேஜில் எடுத்து போட்டோம் அப்படின்னா அது ஒன்றும் சேராது. இன்னும் நமக்கு டைம் ஆகும். அதாவது இன்னொரு 10 மினிட்ஸ் ஆகும்னு வைங்க. இது வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்ததாக நான் சொன்ன மாதிரி ஒரு மாவு சப்பாத்தி மாவெல்லாம் நம்ம பண்ணுவோம். அந்த அளவுக்கு நமக்கு ஓரளவுக்கு திக்காக வரும். இப்போ பாருங்கள் சுருண்டு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் கடையில் அப்படின்னா கொஞ்சம் கலர் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் கலர் ஆட் பண்ணுறது உங்களோட இஷ்டம்தான். இது கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈரக்கையிலையோ இல்லை நெய் தடவிட்டோ இந்த மிக்சரை லைட்டாக எடுத்து உருட்டி பாருங்கள். இது நல்லா ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக கேக் வந்து செட் ஆகிடும். ஸோ அப்படி இல்லைங்கும்போது அது ரன்னியாக அப்படி நம்ம ட்ரேயில் போட்டாலும் சொதன்னு ஹல்வா மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. நல்லா சாஃப்டான உருண்டை மாதிரி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நம்ம கஜு கட்லிக்கு மாதிரியே நமக்கு வந்துடுச்செல்லாம் மாவு. இப்போது ட்ரேவை வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு முந்திரி கேக் இதில் போட்டுடலாம். ஈவனாக இமீடியட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரேவை வந்து இன்ஸ்டண்ட்டாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவில் எண்டில் சொல்லியிருக்கேன். இது மாதிரி பட்டர் ஷீட் வந்து ஈஸியாக போடுறதுக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் வீடியோட கடைசியில் பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஷைனிங்காகவும் இருக்கும். கிட்டத்தட்ட 30 to 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நல்லா செட் ஆகிடும். ஒரு சில டைமில் பதம் கொஞ்சம் தப்புச்சுன்னா ஒரு 2 மணி நேரம் ஆகும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், எனக்கு 30 நிமிஷத்துலேயே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம பட்டர் ஷீட் போட்டுக்கிறதுனால எல்லாமே ஈஸியாக டீமோல்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு பட்டர் ஷீட் இல்லைன்னா ஒன்றும் கவலைப்பட வேணாம், நெய் தடவிக்குங்க. ஒரு ட்ரேலையோ இல்லை ஒரு பிளேட்லேயோ இதில் வேணாலும் ஒரு தட்டில் கூட நீங்கள் வந்து தடவிட்டு இதை வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் கட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு. இந்த முந்திரி கேக்கில் எல்லாத்துக்கும் தப்பாகிற ஒரு விஷயம், 2 விஷயம். ஒன்று, அந்த டோ ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹல்வா மாதிரி இருக்கும். செகண்டு, ஓவராக குக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் பர்ஃபெக்டான ஸ்டேஜ்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்னென்னா, அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அந்த மாவு ஒன்றா சேர்ந்து நமக்கு ஒரு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் சாஃப்டாக வரணும், அவ்வளோதான். அந்த ட்ரிக்கை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இது ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு. நம்ம மைசூர் பாக் எப்படி சாப்பிடுமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். கிட்டத்தட்ட 1 வீக் வரைக்குமே நீங்கள் வெளியே வச்சுட்டு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ஸோ இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு அந்த மைசூர் பாக் மாதிரியே இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கார்னிஷ்காக நான் பிஸ்தா வச்சுருக்கேன். இதெல்லாமே ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். சிம்பிளான பிஸ்தா பாதாம் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஹார்டாகவோ சொதனா இருக்காது. 1 வீக் வரைக்கும் வச்சுட்டு சாப்பிட்லாம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தீபாவளி மட்டும் இல்லாமல் பொங்கல், சங்கராந்தி, உகாதி, ஹோலி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே பர்ஃபெக்டான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். கடையில் கிடைக்கிறத விடவே நெய் குறைவாக யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் அந்த சொதன்னு இருக்காது. சொதன்னு எதுனா சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஆனால் இது வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும்.
இதுக்கு நம்ம பாதாம் எடுத்துக்கலாம், 1/2 கப், 1/4 கப் பிஸ்தா எடுத்துக்கலாம். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள், ரொம்ப ப்ரௌனாக விட்டுற வேணாம். இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக அரைக்கணும். 50 செகண்ட் மட்டும் அரைங்க. ரொம்ப நேரம் அரைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆயில் ரிலீஸ் ஆகிடும். ஏன்னா பாதாமில் வந்து ஆயில் கண்டென்ட் இருக்குது, அதனால நீங்கள் கேர்ஃபுல்லாக அரைக்கணும். இப்போது தண்ணி 1/3 கப்பும் சுகர் 3/4 கப்பும் போட்டுக்கலாம். 1/3 கப் அப்படிங்கிறது 80 ml. இதை போட்டு ஒரு கம்பிப்பதம் வரணும். நான் வந்து கொஞ்சம் மட்டும் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி. கண்டிப்பாக ஒரு கம்பிப்பதம் வந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணணும். அப்படி வரல அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து இதை குக் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு டைம் அதிகமாகும். ஒரு கம்பிப்பதம் வந்துச்சுன்னா நமக்கு பர்ஃபெக்டாக பர்ஃபி செட் ஆகிடும். சுகர் பிடிக்காதவங்க வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம். அதெல்லாம் போடும்போது நீங்கள் ஃபுட் கலர் போட வேண்டியதில்லை. இதான் ஒரு கம்பிப்பதம் பர்ஃபெக்டாக நமக்கு வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ஒரு கம்பி நல்லா ஃபார்ம் ஆகிறது தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு பாதாம் அரைக்கும் போது ஆயில் ரிலீஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் போட்டுருங்க. ஆனால் எந்த காரணத்தை கொண்டு ரொம்ப நேரம் அரைச்சிட்ருக்க வேணாம். இப்போ அரைச்சி வச்ச பாதாம் பிஸ்தா பவுடர், கொஞ்சம் நெய் மட்டும் போட்டுக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன். இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த கட்டி எல்லாம் போயிட்டு நல்லா கலந்து ஷைனிங்காக வரும். அந்த ஸ்டேஜிலேருந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு என்ன பண்ணலான்னா, இந்த பேனில் ஒட்டாமல் இந்த மிக்சர் வரும். அதாவது நல்லா ஒரு திக்கான டோ மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நாம் எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கீழே அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அப்பப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய்யை வந்து நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கலாம். ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக விட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா ஷைனிங்காக நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது பேனில் ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நான் மொத்தமாகவே வந்து 4 டேபிள் ஸ்பூன் தான் நெய் போட்டிருக்கேன். இது வந்து சரியாக ரெடி ஆகிடுச்சின்னு எப்படி தெரியும்னா, ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு கொஞ்சம் இதை எடுத்து விட்டு பாருங்கள். உங்கள் கையால் ஈரம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உருண்டையாக பிடிக்க முடியுதான்னு பாருங்கள். அது ஒட்டாமல் கையில் நல்லா உருண்டையாக வரும்போது அது கரெக்டாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதான் பர்ஃபெக்டான ஸ்டேஜ். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அப்படி தெரியலைன்னா நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். அது பேனில் ஒட்டாமல் அப்படியே எல்லாம் ஒன்றா சேர்ந்து வருது. இது இன்னும் கொஞ்சம் திக்காக ஆகிடுச்சுன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். உங்களுக்கு தெரியும், இது பர்ஃபெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்லையெல்லாம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். பேனில் ஒட்டாமல் திக்காக வந்துடுச்சுனாவே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நம்ம முன்னாடி போட்டதை எடுத்து பார்க்கலாம். நெய் கூட தடவிட்டு நீங்கள் உருண்டை பிடிக்கலாம், அது வருதான்ட்டு. பர்ஃபெக்டாக நமக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இமீடியட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து நெய் தடவின பிளேட்லேயோ இல்லை பட்டர் ஷீட்டில் போட்டிருக்க ட்ரேலேயோ நம்ம போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் விட்டிங்கனாலும் ரொம்ப ஹார்டாகிடும், இல்லைன்னா உடஞ்சி போயிடும். அவ்வளோதான். நீங்கள் முன்னாடியே பட்டர் ஷீட்டோ நெய்யோ தடவி ரெடி பண்ணி வச்சுக்கணும் ட்ரேவை. இப்போது மேலே ஷைனிங்காக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் போட்டுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்க போகிறேன். கிட்டத்தட்ட இது 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். இந்த பர்ஃபி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 20 நிமிஷத்துலேயே பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. மேலே நான் பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸும் கொஞ்சம் முந்திரி, பாதாம் பிஸ்தா வந்து தூவியிருக்கேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். ஸோ கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 30 நிமிஷம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். உங்களுக்கு தொட்டு பார்த்தாவே தெரியும். இனி வந்து நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இது குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்ஸ்டண்ட்டான எனர்ஜி பார்னு சொல்லலாம். இதில் ஃபுட் கலர் பிடிக்காதவங்க ஃபுட் கலர் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பிஸ்தா பர்ஃபி அப்படிங்கிறது கொஞ்சம் க்ரீன் கலர் இருக்கணுங்கிறக்க கொஞ்சம் எடிபிள் ஃபுட் கலர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் ரோஸ் எசன்ஸ் வந்து சேர்க்கலாம், இல்லை அப்படின்னா வனிலா எசன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பிடிக்காதவங்க அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதேவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட்லி மாதிரியும் பண்ணலாம். நீங்கள் கட்லி மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் விட வேணாம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்துருங்க. எடுத்து ஒரு பட்டர் ஷீட் ட்ரேயில் போட்டுட்டு அதை நல்லா சப்பாத்தி மாவு பசைகிற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கனாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக நல்லா சாஃப்டாக வந்துடும். அதுக்கப்புறம்
தேவையான அளவுக்கு நம்ம திக்காக தேய்ச்சதுக்கப்புறமா டைமண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிஸ்தா பாதாம் கட்லி ரெடி. கூடி சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன். இதுலேயே வெள்ளத்துலேயும் கருப்பட்டியில் நாட்டு சர்க்கரையில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு கூடிய சீக்கிரமாக வீடியோ போடுறேன். நீங்கள் இதுலேயே வந்து வெள்ளத்தில் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு. இதே ஒரு கம்பி பதம் தான். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். இது வந்து கடைகளில் கூட இந்தளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக கிடைக்குமான்னு தெரியாது. இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலும் இருக்குது. அதில் 1900 ரெசிபீஸ் இருக்குது. எல்லாமே சிம்பிளான ரெசிபீஸ் தான். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் foods.in அப்படிங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்குது. உன்னால் கமெண்ட் பண்ண முடியலன்னா கூட நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம். ஸோ உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள்.